நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த பாடல் வரிகளோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் என்று சொல்லி அந்த வரிகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற வழக்கம் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு அதில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன எதிர்பார்ப்பு? நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். அந்த முடிவானது அது நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட முடிவு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்துகிற வண்ணமாக, எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் தேவனை அப்படிப்பட்ட சொற்களை கொண்டு ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் வேதத்தினுடைய கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஏதோ ஒரு நிகழ்ச்சியினுடைய முடிவு அல்ல, அல்லது ஏதோ ஒரு ப்ராஜெக்டினுடைய முடிவு அல்ல. வாழ்க்கையினுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது அது மிகவும் சோககரமான முடிவுகளாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்ட ஒரு சோகமான முடிவை அவர் கண்டார். அப்படிப்பட்ட சோகமான முடிவுக்கு அவர் வருவதற்கு என்ன காரணங்கள் இருந்தது, எந்த விதமான கவனக்குறைவு அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தியானத்திற்கென்று 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாலமோனுக்கு நேர்ந்த இந்த கோர சம்பவம், அவருடைய வாழ்க்கையில் இந்த பரிதாபமான முடிவு, ஏன் இதை முடிவு என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 11:42-43 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் அங்கே ஆட்சிக்கு வருவதை பார்க்கிறோம். இந்த சாலமோனுடைய முடிவு இங்கே முடிந்து விட்டது. அது முடிகிறதற்கு முன்பதாகத்தான் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நாம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்டோம். என்ன நடந்தது? 40 வருடங்கள் இந்த சாலமோன் இஸ்ரவேலை ஆண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாலமோனுடைய துவக்கத்தை பார்த்தாலும் அது நன்றாகத்தான் இருந்தது. ஆரம்பம் அற்பமாக இல்லை, அது நன்றாகத்தான் இருந்தது. கூடவே அவருடைய அரசாண்ட அந்த நாட்களை பார்க்கும் பொழுதும் கூட துவக்கத்திலிருந்து அவர் அரசாண்டு கொண்டே இருந்த நாட்கள் வரையிலையும் அங்கே சம்பூரணம் காணப்பட்டது. மகிமையான காரியங்கள் அங்கே நடைபெற்றது. முக்கியமான அதற்கு ஒரு காரணம் இருந்தது. தேவனிடத்திலிருந்து ஞானத்தை இந்த சாலமோன் பெற்றுக்கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சாலமோனுடைய வாழ்க்கை சம்பூரணமாய் இருந்த போதிலும் முடிவு ஏன் இப்படி ஆயிற்று என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நாம் முயற்சி எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதிலே தவறக்கூடாதோ அதிலிருந்து தவறாதபடிக்கு நாம் நம்மை காப்பாற்றி கொள்ளவும்
தேவன் விரும்புகிறபடினாலே இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நமக்கு அந்த சரிதையை எழுதி வைத்திருக்கிறார். எனவே இந்த சாலமோனுடைய அந்த துவக்கம் எப்படிப்பட்ட துவக்கமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. இந்த நேரத்தில் தாவீதுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தாவீது ஒருவேளை மிகவும் தந்திரமாக இந்த விஷயத்தை செய்தார். பெத்செபாலை தன்னுடைய வீட்டுக்கு அடைத்தார். உரியாவை அங்கே போர் முனையில நிறுத்தி வைத்து அவர் கொல்லப்படுவதற்கு அங்கே காரியங்களை அவர் செய்திருந்தார். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தேவன் நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும் என்கிற அந்த வார்த்தையின்படி நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்படுமே என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களை குறித்தும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது நலமான விஷயமாக இருக்கும். அதை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:22 எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. எவைகளே? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், நீதியை தேவன் தமது நீதியை சரி கட்டுகிற நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீதியை சரி கட்டின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்மவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட, மற்றும் இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இன்னும் துன்மார்க்கருக்கு எத்தனை அதிகம் என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமே தேவன் இந்த நாட்களிலேயும் கூட செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதையும் கூட நாம் பார்த்து வருகிறோம். எனவே இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இந்த பெத்செபாலிடத்துல அவர் விபச்சாரம் செய்தபடினாலே தேவன் அந்த ஆண் பிள்ளையை அடித்தார் என்று சொல்லி நாம் பார்த்து வாசிக்கிறோம். தேவன் அந்த நேரத்திலேயே தண்டனையை கொடுத்தார். சில நேரங்களிலே தேவனுடைய தண்டனை தாமதிக்கும், சில நேரங்களிலே உடனுக்குடன் தேவன் தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தேவன் அனுமதித்தார். ஒருவேளை அந்த பிள்ளை கேவலமா இருந்தது, தாவீது கண்ணீர் விட்டு பார்த்தாரு, தாவீது உபவாசம் இருந்து பார்த்தாரு. ஆனாலும் தேவன் அந்த நீதியை சரி கட்டுவதற்கு தேவன் அந்த பிள்ளையை மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனால் தேவனை தொடர்ந்து அவர்கள் மன்னிப்பு கோருகிற நேரத்தில் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த சாலமோன் பிறந்த பொழுது தேவன் அங்கே அவர்களை நினைவு கூறுகிறவராய், அவர்களை மன்னிக்கிறவராய் அங்கே வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 12:24 வாசிக்கிறேன். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பெத்செபாலுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். இந்த ஆண் பிள்ளையாகிய இந்த சாலமோன் இடத்துல தேவனாகிய கர்த்தர் அன்பாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிள்ளையை அடிக்கல, தேவன் மன்னித்து விட்டார் என்று சொல்லி தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்பதை விளங்க பண்ணும் பொருட்டாகவும் கூட சாலமோன் பிறந்த சாலமோனுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவன் சாலமோனை அன்பாக நடத்துகிறதை, தேவன் அந்த பிள்ளையாண்டான் மீது அன்பாய் இருந்ததை நாம் பார்த்து அறிகிறோம். இப்படி தொடர்ந்து சாலமோன் வளர்ந்து ஏறுகிற அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி தன்னுடைய வாலிப பிரயாயத்தில் இந்த சாலமோனை ராஜாவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.
அதோனியா என்று சொல்லக்கூடியதான இந்த சாலமோனுடைய சகோதரனின் நிமித்தம் அந்த அதோனியா ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தந்திரமாக முயற்சி செய்து அரியணை ஏற வேண்டும் என்று சொல்லி முயற்சித்த போது அவசரமாக பெத்சேபாலும் அங்கே தீர்க்கதரிசியும் இணைந்து தாவீதினிடத்தில் வந்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி தாவீது உடனே செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சாலமோனை அப்படியாக அவர்கள் ராஜாவாக்குகிறதை பார்க்கிறோம். இப்படி ராஜாவாக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்தப் போகிறேன், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு என்னிடத்தில் போதுமான ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட அங்கே காணப்பட்ட சாலமோன், அந்த நேரத்திலேயும் கூட தேவன் சாலமோனுக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாய் இருந்தார் என்பதை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்படி சாலமோனை சொப்பனத்திலே தேவன் கேட்கும் பொழுதும் கூட, சொப்பனத்திலேயும் கூட சாலமோன் எதைத்தான் கேட்டார் என்று சொல்லும் பொழுது ஞானத்தை அவர் கேட்டார். ஏன்னா சாலமோனுக்கு அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் எது முக்கியம், என்னுடைய வாழ்க்கையில் எது தேவை, என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு நான் பாடுபட வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசிய தேவை என்று சொல்லி நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த ஞானம்தான் மிகவும் அவசியமானதொன்றாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த ஞானத்தைத்தான் அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இப்படி அந்த நேரத்தில் சாலமோனுக்கு தேவைப்பட்டது எல்லாம் என்னவென்று சொன்னால், ஒரு ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் ஒருவேளை கேட்பார் என்று சொன்னால், உனக்கு என்ன தேவை என்று சொல்லி சொப்பனத்தில் கேட்பார் என்று சொன்னால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்று தெரியல. சில பேருக்கு எனக்கு பணம் தேவை ஆண்டவரே, எனக்கு வேலை தேவை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் கிடைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய சம்பளத்தில் அவர்கள் கூட்டி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, குடும்பத்தில் எனக்கு இந்த சண்டையெல்லாம் மாறி சமாதான வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த தூக்கமின்மை மாறி எனக்கு நல்ல தூக்கம் வரணும் ஆண்டவரே என்று பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதுதான் இப்பொழுது தேவை, எனக்கு இது தேவை அது தேவை என்று சொல்லி அநேக விஷயங்களை நாம் இதுதான் முக்கியம், வாழ்க்கையில் இதுதான் அவசியம் என்று சொல்லி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாலமோன் நினைத்தது போல நாமும் நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் அவைகளை நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த சாலமோனுக்கு அதை செய்து அவர் நிறைவேற்றினார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்படி தேவன் சாலமோனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். அந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வையில்
அது உகந்ததாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி தேவனுக்கு சாலமோனுடைய விருப்பத்திலே பிரியம் உண்டானபடியினாலே சாலமோன் கேட்காததையும் கூட தேவன் கூட சேர்த்து கொடுத்தார். நம்முடைய நாட்களிலேயும் கூட தேவனுக்கு பிரியமான விதத்தில் நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது, குறிப்பாக நாம் அறிந்திருக்கிறபடியே முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் மத்தேயு 6வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தில் வாசித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி சம்பூரணமாய் வாழ்ந்த இந்த சாலமோன் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டிருந்த போதிலும் இந்த சாலமோன் இந்த ஆசீர்வாதங்களை சரிவர உபயோகப்படுத்தினாரா? இவைகளை எல்லாம் அவர் சரிவர தேவ நாமத்தின் மகிமைக்காகவும் தேவனுடைய நோக்கங்களுக்காகவும் அவைகளை பயன்படுத்தினாரா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்று சொன்னால் தேவன் கொடுத்திருந்த இத்தனை பொன் வெள்ளி எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கூடவே அரண்மனையை கட்டுவதற்கும் கூட அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தமாக அவர் ஜனத்தின் மீது வரி சுமையை அங்கே சுமத்தி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கூடவே ஜனங்களின் மீது அதிக வேலை சுமையையும் அவர் சுமத்தி இருந்தார் என்பதையும் பார்க்கிறோம். ஏன் இப்படி சாலமோன் வேலை செய்யும்படியாக ஆட்களை வைத்திருந்தார்? இத்தனை வேலைக்காரரை அவர் நியமிக்க வேண்டிய காரணம் என்னவாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்படி சாலமோனுடைய வாழ்க்கையை சாலமோன் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே வழியை வைத்திருந்தாரோ, முறையை வைத்திருந்தாரோ, அந்த முறையை இந்த சாலமோன் கடைபிடிக்காதவராய் இருந்தார். இஸ்ரவேலுக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சில ஒழுங்கு முறைகளை வைத்திருந்தார். ஆனால் இந்த சாலமோனோ அந்த ஒழுங்கு முறைகளை எப்படி அவர் கடைபிடிக்கவில்லை. தன்னுடைய சம்பூரணத்தின் மத்தியிலே தேவன் கொடுத்திருந்த அந்த கட்டளையை, தேவன் கொடுத்திருந்த அந்த வழிமுறைகளை இந்த சாலமோன் மறந்து கவனமில்லாமல் அலட்சியம் செய்து வாழ்ந்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையில மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருந்த ஞானத்தின் நிமித்தமாக அநேக ராஜாக்கள், அநேக ஜனங்கள், அந்த சேபா ராணியும் கூட இந்த சாலமோனை தேடி அவருடைய வாயின் வார்த்தைகளை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக அவர்கள் வந்தார்கள். இந்த சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். அவர் செய்த விருப்பம் கர்த்தருக்கு அது பிரியமான விருப்பமாக, உத்தமமான உகந்த ஒரு விருப்பமாக இருந்த போதிலும் இந்த சாலமோன் தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த ஞானத்தை சரியான விதத்தில் அவர் பயன்படுத்தவில்லை. அந்த ஞானத்தை ஒருவேளை ஆட்சி செய்வதற்கு அவர் பயன்படுத்தினார். இன்னும் அரசியல் திட்டங்களோடு கூட தேவன் அங்கே எந்த ஸ்திரீகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதோ அந்த ஸ்திரீகளையும் கூட இந்த ராஜாவாகிய சாலமோன் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த ஸ்திரீகள் இஸ்ரவேலருடைய இருதயங்களை அவர்கள் மோசம் போக்குவார்கள், அவர்கள் தங்களுடைய தேவர்களிடத்தில் அவர்களை வழுவி போக செய்வார்கள் என்று சொல்லி தேவன் எச்சரித்திருந்த போதிலும் கூட இந்த சாலமோன் அதையெல்லாம் கேட்காதவராக, அதற்கெல்லாம் செவி சாய்க்காதவராக இருந்து விட்டார் என்பதை பார்க்கிறோம். ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையில அவர் எழுதி கொடுத்திருந்த அந்த காரியங்களை இந்த சாலமோன் ஞானம் பெற்றிருந்தாலும் தேவன் கொடுத்திருந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு
தன்னுடைய இருதயத்தை துவக்கத்திலிருந்தே அவர் சாய்க்காமல் அவர் விரும்பின பிரகாரமே அவர் வாழ்வதற்கு அவர் தன்னை அப்படியாய் விட்டு கொடுத்தார் என்பதை தன்னுடைய அறிக்கையாகவே அவர் சொல்லுகிறதை பிரசங்கியினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல செய்கைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில அவர் அனுபவித்த, வாழ்க்கையில அவர் செய்து சம்பூரணமாயிருந்த எல்லா காரியங்களையும் இப்போ அவர் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? இவை எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ஒரு சரியான எச்சரிப்பின் துணியை அங்கே முழங்குகிறார். அதை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8:36 எடுத்து வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்படி இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்திராத ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியதான விதத்தில் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். ஆனால் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்கு, தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் அவருக்கு, குறிப்பாக ராஜாக்களுக்கு, ஏன்னா ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சம்பூரணமாக இருப்பார்கள், அவர்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும், கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் அவருக்கு வந்து சேரக்கூடிய விதத்தில் எல்லாம் இருக்கும் என்கிறதுனால தேவன் முன்னதாகவே உபாகம புத்தகத்தில் தெளிவாக இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், அவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக எழுதி கொடுத்திருந்தார். உபாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்ப போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. ஆனால் அந்த கற்பனையை இந்த சாலமோன் மீறுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். தேவன் எதையெல்லாம் வேண்டாம், ராஜாக்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரோ, இந்த சாலமோன் அதைத்தான் தன்னுடைய இச்சைக்கு ஏற்றவாறு தன்னை ஒப்பு கொடுத்து, இவைகள் எல்லாவற்றிலேயும் அவர் அங்கே தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததின் நிமித்தமாக இதெல்லாம் ஏன் அவர் செய்தாரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது கீழே இருக்கிறதான 3 வசனங்களை வாசிக்கலாம். 18 நம்ம வாசிக்கலாம். சாலமோன் தனக்கென்று ஒரு பிரதியை லேவியரிடத்திலிருந்து பார்த்து அந்த தேவனுடைய கற்பனைகளை தனக்கென்று நியாயப்பிரமாண நூலை தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி அதை வாசித்து தியானம் பண்ணி அதிலே இருக்கிறதான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில்
அபியாசிக்கும்படியாக தேவன் அந்த சாலமோனுக்கு அங்கே அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இந்த சாலமோனோ தேவன் கொடுத்த ஞானத்தினாலேயும் அறிவினாலேயும் அவருக்கு கிடைத்திருந்த சம்பூரணத்தினாலேயும் தன்னுடைய வாழ்க்கையை சுகபோகமாய் வாழ்வதற்கு தனக்கு பார்க்கிறதையெல்லாம், தன்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அவை எல்லாவற்றிலேயும் மனதை செலுத்தி, முக்கியமானது எது? தேவனுடைய வசனத்தை தனக்கு ஒரு பிரதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சாலமோன் மற்ற காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டதுனால, இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களில் மட்டும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே வாழ்ந்தபடியினால குதிரைகளை சேர்த்து, ரதங்களை சேர்த்து, இன்னும் ஸ்திரீகளை இத்தனை திரளாய் சேர்த்ததின் நிமித்தம் அவர்கள் தேவனிடத்திலிருந்து இந்த சாலமோனை வழி விலக பண்ணினார்கள். தொடர்ந்து இந்த சாலமோன் தன்னுடைய விழுகையின் நேரத்தை தான் நாம் முதலாவது வாசித்தோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் தேவன் ராஜாவாக, ஆசாரியனாக அழைத்திருக்கிறார் என்பது நாம் அறிந்ததே. நாமும் கூட நமக்கென்று ஒரு பிரதியை வைத்து கொள்ள வேண்டும். நாமும் கூட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியோர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரதி இந்த தேவனுடைய நியாயப்பிரமாண சுவிசேஷ நூல் நம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும். நம்மை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு எத்தகையதாய் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரே புத்தகம் இந்த தேவனுடைய வசனங்கள் தானே. இவைகளை நாம் வாசித்து எந்த அளவிற்கு தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடிக்கு இந்த வேத வாக்கியங்கள் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உடையதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சாலமோனை போல தவறு செய்யாதபடிக்கு இந்த வேதத்தை நம்முடைய கண்மணியை போல நாம் தொடர்ந்து இதை நேசித்து தியானம் செய்து இதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதான விதிமுறைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எப்படி தாவீதை ஆசீர்வதித்திருந்தாரோ சிங்காசனத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிற காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். அதை குறித்து தாவீதினிடத்தில் தேவன் செய்திருந்த அந்த உடன்படிக்கையை அல்லது வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரத்திற்கு வருவோம். 12வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இப்படி நாத்தானை அனுப்பி தாவீதுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்தை இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை சாலமோன் அந்த நிபந்தனைக்கு உட்படவில்லை, அந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிற ஒரு சாலமோனாக அவருடைய முடிவு அப்படியே சோகமான ஒரு முடிவாக முடிந்தது. ஆனால் அதே வம்சத்திலே வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக அவர் வாழ்ந்து முடித்ததினாலே அந்த உடன்படிக்கையில் நீங்களும் நானும் ஒன்று சேரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எனவேதான் அவர் நம்மோடு கூட அந்த பந்தியிலேயும் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அந்த கொலோசியருக்கு பவுல் எழுதின விஷயத்தை நாமும் சொந்தம் கொண்டாட முடியும். அதை வாசிக்கலாமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும்
6வது 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஒருவனும் நயவசனப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த கொலோசேயருக்கு அவருக்குள் தான் ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ளே தான் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதனால் யாரும் உங்களை ஏமாற்றி விட முடியாது என்று சொல்லி உறுதி கொடுக்கிற பவுல், நாமும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால, அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறபடினால நாமும் கூட தொடர்ந்து அவருக்குள்ளே அவருடைய வசனங்களிலே வேர்கொண்டு அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாக வளரும்படியாக முயற்சிப்போம். கர்த்தர் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நமக்காக பாஸ்டர் எட்வின் ராஜ்குமார் அவர்கள் நம்மை நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நல்ல செய்தியை கேட்டோம். அந்த செய்தியை தொடர்ந்து நம்ம இந்த கர்த்தருடைய பந்திக்குள் நம்ம வருவோம். நாம் கேட்ட சத்தியத்தின்படி சாலமோனை ஆண்டவர் தெரிந்து அவனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணினார். அப்போது சாலமோனை ஆண்டவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, சாலமோன் இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேட்டு அதை கர்த்தர் அதை அங்கீகரித்து அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, நீ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சத்துருக்களுடைய உயிரை நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டது ரொம்ப நல்லது என்று அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் கொடுத்தார். இந்த செய்தி நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிறோம். ஆனால் இதுதான் சாலமோனுடைய ஆரம்பம். கர்த்தர் அவனுக்கு சாலமோன் கேட்டது போலவே ஞானத்தை கொடுத்தார். சாலமோனை போல ஞானி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நாம் அறிவோம். சாலமோன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற அந்த நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இந்த புஸ்தகங்களிலே, விசேஷமாக நீதிமொழிகளிலே சாலமோன் நாம் கொடுத்த அறிவுரைகளை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாம் எப்படி நடக்க வேண்டும், இப்படி நடந்தால் என்ன வரும், அப்படி இந்த ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ள அநேக காரியங்களை சாலமோன் நமக்கு அறிவுரையாக அவர் கொடுத்தார். ஆனால் அப்படி நமக்கு உபதேசம் பண்ணின சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் அருவருத்த காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். விசேஷமாக அந்நிய ஸ்திரீகள் மேல் மோகம் கொண்டு அநேக அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணினான். அது மட்டுமல்ல, அந்த ஸ்திரீகளுடைய தேவர்களை அவன் பணிந்து கொண்டு தெய்வங்களுக்கு பலிபீடத்தை கட்டி இவனும் பலி செலுத்தி இவ்விதமாக ஆண்டவர் அருவருக்கிற இந்த பெரிய ஒரு விபசாரம், இந்த வேசித்தனம், விக்கிர ஆராதனையிலே சாலமோன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதினால ஆண்டவருடைய கிருபையை அவன் இழந்தான். அப்போது நம்ம பார்க்கும்போது சாலமோனுடைய ஆரம்பத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். அது மிகவும் மகிமையாக மேன்மையாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. சாலமோனை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சிம்சோனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு ரட்சகனாக. ஆனால் சிம்சோனும் இவ்விதமாக விபசாரத்திலே ஈடுபட்டிருந்த சிம்சான் கடைசி நாட்களிலே தன்னை தாழ்த்தி ஆண்டவத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அந்த எபிரேயரில், அந்த விசுவாசிகள் பட்டியலில் அந்த சாம்சோனுடைய பெயர் அங்கே இருக்கிறது. ஆனால் உலகம் பிரசித்தி பெற்ற ஞானவானாகிய சாலமோனுடைய பெயர் அங்கே குறிப்பிடவில்லை. ஏன்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் விதமாக கொண்டு வந்து விட்டது. விசுவாசிலே
நமக்கும் நாம் என்ன போதித்தாலும் நம்முடைய செய்கைகளிலே நம்ம ஜாக்கிரதை உள்ள காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பயபக்தியோடு நம்ம ஆண்டவரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் அருவருப்புகிற காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது நம்ம சொல்வது போல நம்மை நாமே நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மத்தில் காட்டுகிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களையும் நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு நாம் மறுபடியுமாக கர்த்தருடைய பந்தியிலே விதமாக பரிசுத்தவான்களாக நம்ம இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். அதனால்தான் நம்ம 1 கொரிந்தியர் 11:31 வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. கர்த்தர் நம்ம மூலத்தில் இருக்கும்போது அவர் நம்ம நேசிப்பதனால நமக்கு நம்ம மனம் திரும்புவதற்கு வேண்டிய காரியங்களையும் நம் பாவங்களை அறிக்கை செய்து அதுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்களை தேவன் நமக்கு அவர் தருகிறார். சாலமோனுக்கு நியாய தீர்ப்பு உடனே வந்தது போல சில சமயத்தில் நியாய தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி வரலாம். ஆனால் விசுவாசத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிற நாளை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தில் நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து நம்மை நிதானித்து நம் பாவங்களை நம்ம அறிக்கை செய்து நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருடைய பந்தியிலே நம்ம வருவோமானால் நமக்கு கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவர் ஆஸ்வதிப்பார். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சில சிகிச்சைகளை தண்டனைகளை ஆண்டவர் நம்ம கொடுப்பார். ஏனென்றால் அவரால் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை அவர் உலகத்தோடு நியாயத்தீர்த்து நம்மை நரகத்துக்கு போட்டு விடாமல் இவ்விதமாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு நல்ல தருணத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த அருமையான நாளிலும் நாம் கேட்ட வசனப்படி நமக்கு முன்பாக சாலமோன் நமக்கு ஒரு திஷ்டாந்தமாக இருக்கிறார். அதனால அவருடைய ஆரம்பம் ஆசீர்வாதமாக அற்புதமாக இருந்தது. அவருடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. விசுவாசிலேயே நாம் ஆண்டவரை எப்போ ஏற்றுக்கொண்டோமோ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்முடைய ஆரம்பம் ஆசீர்வாதமாக தொடங்கின அந்த ரட்சிப்பின் அந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறோமா, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம இந்த நாளிலே ஆராய்ந்து நம்மை சரி செய்து கொள்வதற்கு இந்த கர்த்தருடைய பந்தி மிகவும் நமக்கு அவசியமாக உதவியாக இருக்கிறது. அதனால் இந்த கேட்ட வசனத்தின்படி நாம் ஆரம்பித்தோம். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக வெற்றிகரமாக முடிக்கத்தக்கதாக இந்த நாளிலே நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் உணர்த்துகிற காரியத்தில் நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த பந்தியை நம்ம ஆதாயமாக்கி கொள்வோம். இதில் நம்மை நாமே தாழ்த்தி நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பரிசுத்தவான்களாக மாறி இந்த பந்தியில் பங்கு பெற நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பில் எங்கள் பரப்பிதாவே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பாதங்களில் வைக்க வருகிறோம்.
கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக சோதரம். எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்காக நீ பரவதட்டு பூலத்தில் வந்து எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்து உம்மை மரணத்தில் ஊற்றி உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே இன்றும் உயர்த்து எங்களுக்காக நீ பிதாமத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்த கிருபைக்காக சோதரம். மறுபடியும் எங்களை பரிசுத்தம் பண்ண கிருபைக்காக சோதரம். எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் ஓய்ந்து உங்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு உண்மை சேவிக்க ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைய நீர் எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்பும். இந்த அப்பத்தையும் ரசத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த பந்தயங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தாம் காட்டுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பெற்றுப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, எண்ணெய் கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நமக்காக உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து நமக்கு கொடுக்கிற இந்த ஜீவ அப்பமாகிய அவர் சரீரத்தை நம்ம நினைத்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவர் அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் எண்ணெய் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற்பட்ட பரிசுத்த ரத்தத்தை நம் நினைத்து, இந்த புதிய உடன்படிக்கையுடைய ரத்தத்தை நினைத்து நம் பாவத்தெல்லாம் மன்னித்து நம்ம ராஜாக்களும் ஆச்சாரியருமாக்கின அந்த ரத்தத்தை நாம் நினைத்து நாம் இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு பரமபிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய பாதப்பல்ல வருகிறோம். இந்த அந்நிய தேசத்தில் இவ்விதமாக கிறிஸ்துவலாடி கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக சோதரம். நீர் தந்த பரிசுத்த ஆவியினருக்காக சோதரம். நீர் என் கொடுத்த வசனத்துக்காக சோதரம். நாங்கள் கேட்ட செய்திப்படி நாங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி ஜீவித்து உண்மை பிரிவுபடுத்துகிற பிள்ளைகளாக பரிசுத்தமானவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு இருப்பதாரோம். பரிசுத்த ஆவியினரே, உங்களுடைய ஆளுகையை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை வழிநடத்தும். இந்த பொல்லாத இந்த பேண்டமிக் நாட்களிலே எங்கள் ஒருவரும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அதே வாதை கூடாது அணுகாமல் பாதுகாத்துக்கிறோம். பொல்லாப்பு நேரிடாமல் பாதுகாத்துக்கிறோம். அதே எங்களை விடையும் தப்பியும் எங்கள் ஆசிரியம் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தள்ளோம். ஆண்டவரே, மறுபடியுமாக நாங்கள் உண்மையோடும் உற்சாகத்தோடும் வந்து ஆராதிக்க கிருபை தாரும். எல்லா துதியான மகிமெல்லாம் ஆண்டவரை இயேசுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபத்தை முதலில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனௌன்ஸ்மெண்ட்: நாளைய தினத்தில் 10:45 1 மணி வரைக்கும் நம்ம ஜெப நாள். நீங்கள் தயவுசெய்து அதில் வந்து பங்கு பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock யூத் மீட்டிங். திங்கட்கிழமை 9 மணிக்கு பைபிள் ஸ்டடி. செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு லேடிஸ் மீட்டிங். மறுபடியும் அடுத்த வியாழக்கிழமை ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில் நமக்கு ஆராதனை 9லேருந்து 9:30 வரைக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6லேருந்து 6:30 வரைக்கும் ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில் ஆராதனை நடக்கும். இந்த கூட்டங்களில் வந்து நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். One
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.